Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலிகிராமில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா CS3391 இந்த OOP பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் இருக்குங்களா, அதோட ஒரு மாடல் கொஸ்டின் தான் இப்போ என்ன பண்ணுறோம்னா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஆக்சுவலாக எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து இதே மாதிரி 3 செட் ஆஃப் கொஸ்டின் வந்து நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். சரியா? அந்த 3 செட் ஆஃப் கொஸ்டினே நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் உங்களால் OOP பேப்பர் வந்து நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, ஈஸியாக நீங்கள் என்ன சொல்லுறது கோ த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு இதில் இருக்கக்கூடிய 10 2 மார்க்கே பாருங்கள். சரியா? எந்தெந்த 2 மார்க் வந்து உங்களுக்கு தெரியுது? ஜாவா டாக்குமெண்ட் தெரியுதா? டிஸ்கிரைப் தி யூசஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இன் ஜாவா தெரியுதா? வாட் இஸ் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஹேண்ட்லிங் தெரியுதா? வாட் இஸ் யூசஸ் ஆஃப் அதாவது அசட் கீவேர்ட் தெரியுதா? டிஸ்கிரைப் தி வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் த்ரெட் தெரியுதா? த்ரெட் இஸ் லைட் வெயிட் ப்ராசஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியுதா? அதாவது கமாண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் ரைட் தி கோட் செக்மெண்ட் டு ஹேண்டில் 2 மவுசஸ் ஈவெண்ட் தெரியுதா? வாட் இஸ் ப்ரொபஸ் ஆஃப் ஜே பேனல் தெரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. இதை பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் 13 மார்க் கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின்ஸ் எழுதணும். இப்போ பாருங்கள், டைரெக்டாக 13 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ டைரெக்டாக 13 மார்க்ஸ் வந்து கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா இன் டீட்டெயில். அதுக்கப்புறம் வாட் இஸ் GVM, எக்ஸ்பிளைன் தி இன்டர்னல் அதாவது ஆர்கிடெக்சர் ஆஃப் GVM வித் எ நீட் ஸ்கெட்ச். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஜாவா வித் எ நீட் டயக்ராம். அதுக்கப்புறம் வாட் இஸ் அன் அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் இல்லிட்ரேட் வித் அன் எக்ஸாம்பிள் டு அதாவது டிமாடரேட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் இன் ஜாவா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? அது கொஞ்சம் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த 14th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஜென்ரிங் மெத்தட் அண்டு கிளாஸஸ் வித் அன் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ரீடிங் ஃப்ரம் எ ஃபைல், ரைட்டிங் ஃப்ரம் எ ஃபைல். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் GUI பற்றி தெளிவாக பார்த்துங்க. விச் லேஅவுட்ஸ் டிஃபால்ட் 1 அதையும் தெளிவாக பார்த்துங்க. டிஸ்கஸ் தி மவுஸ் லிசனர் அண்ட் மவுஸ் மென்ஷன் லிசனர். சரியா? சரி, இதை வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. given an example program. அதுக்கப்புறம் 15 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 15 மார்க் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டெவலப் a ஜாவா ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் தி given array by creating 1 dimensional array and 2 dimensional array with the new operator. சரியா? இதை தெளிவாக கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் create a simple real life application program in Java to illustrate to use of the multi threads. சரியா? இந்த கொஸ்டின்ஸை தெளிவாக பாருங்கள். இதே மாதிரி இன்னும் 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை வந்து கண்டிப்பாக இதோட PDF லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலராக நான் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அரியர் இல்லாமல் நல்லபடியாக கிளியர் பண்ணி நல்ல இடத்துல நீங்கள் பிளேஸ் ஆனீங்க அப்படின்னாவே நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.